2015லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான வலதேசம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம நாசர், அனு ஹாசன் தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை எடுத்திருக்கிறாங்க. அதுல 2015லேயே ஒரு ஃபீமேல் கேரக்டரை லீடா வச்சு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவியை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஷாக்கான விஷயமா தான் இருந்துச்சு. அதை ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அனு ஹாசன், ஸோ இவங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டு, ஒரு பொண்ணு அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து லண்டனுக்கு குடி போகிற ஒரு ஃபேமிலியாக போகிறாங்க. இதே லண்டன்ல தான் தமிழ்நாடை சேர்ந்த டேவிட் அப்படிங்கிற ஒரு ஆயுத கடத்தல் வியாபாரி. ஸோ இவர் வந்து முதல்ல லீகலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்களாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லீகலாக எல்லா நாடுகளுக்கும் வந்து சப்ளை பண்ண இவர் எல்லா நாடுகளுமே தேடிட்டு இருக்கு. பர்டிகுலராக எல்லாருக்கிட்டையுமே வந்து தப்பிச்சுக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கதா அவங்களுக்கு தகவல். ஸோ அது வந்து நம்ம அனு ஹாசனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சி அவங்கள பிடிச்சி கொலை பண்ணிடுறாங்க. பட் அங்கே தான் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு. ஸோ ஸ்பை ஏஜெண்டாக வந்திருக்கக்கூடியது அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை, நம்ம அனு ஹாசன் மேம் தான். ஸோ அவங்க வந்து இவங்க கூட ஃபேமிலியாக வாழ்ந்ததுனாலும் தன்னோட ஹஸ்பண்டை இழந்துட்டாங்க. இப்போ அஞ்சலிங்கிற தன்னோட பொண்ணையும் காணோம். ஸோ இவங்களுக்காக இதுக்கப்புறம் அந்த ஆயுத கடத்தை வியாபாரியை வந்து எப்படி பிடிக்க போகிறாங்க, நம்ம அனு ஹாசன் பின்னால் வந்து நம்ம நாசர் எந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் டோட்டல் கதையுமே சொல்லலாம். ஸோ இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா அழகான எக்ஸிக்யூஷன். ஸோ 2015லேருந்து பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷன் படம் தான். பட் இப்போ பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோனஸ் இருக்குது. சில ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா சில எரர்ஸும் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். பட் அது எல்லாத்தையுமே அந்த டைமில் மேக்கப் பண்ணுற மாதிரி நம்ம அனு ஹாசன் மேம் அண்ட் நாசர் மேமோட கேரக்டரை ரொம்ப அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக அனு மேமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் விஷுவலி பார்க்கறதுக்கான அந்த லொக்கேஷன்ஸும் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேயும், மீதி படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலையும் நடக்கிற மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் காட்டப்படுது. ஸோ 2 போர்ஷன்ஸுமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி சிஜி, இந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் காட்டின விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவரான ஒரு அவுட்புட் தான். பட் அந்த டைமில் இதுவே ஒரு பெட்டரான அவுட்புட் தான் நான் சொல்லுவேன். இப்படி ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவினே சொல்லுவேன். 2015 இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். பட் 2015 ரிலீஸ் ஆன படத்தை வந்து இப்போ பிரைம் வியூஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கனால நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி